கேரள மாநிலம் பாலக்காட்டில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த சரக்கு வாகனம் ஒன்று சாலையில் கவிழ்ந்து பேருந்தின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த ஓட்டுநர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. திண்டுக்கல் மாவட்டம் வேகம்பூரில் தந்தையை கொன்றவர்களை பழிவாங்க அவர்கள் மீது காரை ஏற்றி கொல்ல முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகராஜ் என்பவரை கொலை செய்த வழக்கில் சகோதரர்களான சந்திரசேகர், அசோக்குமார் ஆகிய இருவரும் கைதாகி ஜாமீனில் வெளிவந்தனர். அவர்கள் நீதிமன்றத்திற்கு இருசக்கர வாகனத்தில் சென்றபோது காரில் பின்தொடர்ந்து வந்த நாகராஜின் மகன் சிவக்குமார் அவர்கள் மீது மோதி விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்றார். இந்த சம்பவத்தில் சிவக்குமார் உள்ளிட்ட 5 பேர் தாராபுரம் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.